புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். இங்கே கடந்த மாதம் முழுவதும் கிரியைக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாம் படித்தோம். 7 சபைகளை குறித்து படித்தோம். கிருபையா கிரியையா என்று சொல்லி நாம் படித்தோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லது ஒரு ஆலோசனை, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம் என்று சொல்லும்பொழுது சர்வ ரோக நிவாரணி. எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த ஔஷதம் அங்கே சுகமாக்குகிறதாக இருக்கிறது. இயேசுவாங்க பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். க்ஷேமம், ஔஷதம், இதெல்லாம் சுகத்தை குறித்து சொல்லப்பட்ட, ஆரோக்கியத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகள். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்னா, அவர் எப்போவுமே சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். அப்போ சேமத்தை கொடுப்பார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர், வியாதியை குணமாக்குகிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர். அப்போது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏற்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த வசனம் சொல்லும், முறிந்த ஆவி எலும்புகளை உலரப்பன். முறிந்த ஆவி. அப்போது நம் மனரீதியாய் சோர்வுக்குள்ளாக்கப்படும் பொழுது, மனரீதியாய் சோர்ந்து போகும்பொழுது, பிசாசு எடுத்த உடனே உங்கள் சரீர சுகத்திலேயோ அல்லது குடும்ப சமாதானத்திலேயோ அவனால் கை வைக்க முடியாது. ஆனால் பிசாசு முதலாவது என்ன கொண்டு வருவானா, சோர்வை கொண்டு வருவான். இதை நம்ம ரொம்ப கிறிஸ்தவ விசுவாசி ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் முதலாவது செய்கிற காரியம் என்னென்னா சோர்வை கொண்டு வருவான். அந்த சோர்வு எப்போ வரன்னு சொன்னால், ஆண்டவர் செய்வேன் என்று சொன்ன ஒரு காரியம் அதை அவர் செய்ய தாமதிக்கும் போது, நமக்கு தான் அது தாமதம், ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்துக்காக அதை காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நமக்கு அதை எப்படி ஃபீல் பண்ணுறோம், தாமதம். அந்த தாமதத்தின் நேரத்தில் சின்ன சோதனையும் இருக்காங்க. ஆண்டவரை கைவிட்ட மாதிரி இருக்கும். சில நேரத்தில் ஆண்டவரும் கண்டும் காணாதமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்கிறத ஆண்டவர் ஆராய்ந்து பார்ப்பார் இல்லையா. உலகத்தில் ஒரு வேலை கொடுக்கறது கூட, வாங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்றாங்களா. எங்கள் அப்பா அப்போ சொன்னார், சின்ன வயசில் அப்படி ரோட்டில் போயினே இருப்பாங்களாம். ரோட்டில் போலீஸ்காரங்களை வச்சு மடக்கி பேசன் பிரிட்ஜில் வேலைக்கு அனுப்புவாங்களாம். அப்படி வேலைக்கு போனவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக மாட்டான். அந்த காலம் அது, வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால் எல்லோரையும் மிரட்டி வேலைக்கு அனுப்புவாங்க. இப்போ நீ ஒரு வேலைக்கு போனோன்னா இன்டர்வியூன்னு ஒன்று வைக்கிறாங்க. எதுக்கு அந்த இன்டர்வியூ? ஒன்று சோதித்து பார்க்குறாங்களோ, பரீட்சித்து பார்க்குறாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் தகுதி தானா, இதை நீங்கள் செய்வீங்களா, இதை பொறுப்பாக செய்வீங்களா இல்லையா, ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ ஆசீர்வாதம் கூட லேஸ்பட்டது கிடையாது, சுகம் கூட லேஸ்பட்டது கிடையாது. அப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, அங்கே பரீட்சை பார்க்குறவராக இருக்கிறார். அப்போ காத்திருக்க வைக்கிறார் உங்களை. அப்போ அந்த காத்திருப்பு நேரத்தில் தான் பிசாசு காதில் வந்து மெதுவாக சொல்லுவான், நான் ஆண்டவர் ஆண்டவர்னு நம்பி போனியே பத்தியா உங்கதி, அக்கிரமகாரன் அநியாயக்காரன்லாம் நல்லா இருக்கிறான் பாருன்னுவான். அதுக்கேற்ற மாதிரி அக்கிரமகாரன் அநியாயக்காரன் நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போது இந்த நேரத்தில் என்ன ஆகுனா, ஒரு ஆவிக்குரிய ஒரு வறட்சி, ஒரு பின்மாற்றம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், நாம் பின்மாற ஆரம்பிக்கும். ஒரு சோர்வு வந்துடும், ஒரு பயம் வந்துடும். அப்போ ஆண்டவருங்க சொல்கிறாரு, அந்த சோர்வு என்ன பண்ணா, எலும்புகளை உலர செய்யும், எலும்புகளை உலர்ந்து போக செய்யும். அப்போ எலும்புகள் உலருதுன்னா அந்த எலும்புக்குள்ள வர கர்த்தருடைய வசனம் வல்லமை உள்ளதாக இருக்குது. அது எலும்பையும் ஊனையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த எலும்புக்கு ஸ்ட்ரென்த்தே அது உள்ளே இருக்கிற அந்த ஊன். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நல்லி சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்றீங்க நல்லி எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் பார்க்குறீங்க முழிக்கிறீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி. நல்லி என்ன பண்ணுவோம், அதை அப்படி தட்டி அப்படி வச்சு அது உரியணும். அதை உறிஞ்சோடனே உள்ளேருந்து ஒன்று வருது தெரியுமா, அதுதான் ஊன்.
அதுதான் அந்த எலும்புக்கு பலத்தை கொடுக்கிறது. கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்போது முறிந்த ஆவி என்ன பண்ணோம்னா எலும்பை உலர்ந்து போக செய்யும். எலும்பு உலர்ந்து போச்சுனாவே அவளை முடிஞ்சு போச்சு கதை. எசேக்கியலின் பள்ளத்தாக்கில் ஆண்டவர் எசேக்கியலை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா பார்க்குற? உலர்ந்து போன எலும்புகளை பார்க்கிறேன். அப்போ அந்த உலர்ந்து போன தன்மை, அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது உயிரடையுமா? தேவனே நீர் ஒருவரை தவிர அதை அறியவில்லைன்னு சொல்லும்போது தான் அதை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை பேசுன்றார் ஆண்டவர். அவன் பேசுகிறான், பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசி உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் வந்தது. அந்த உலர்ந்திருந்த தன்மை மாறினது. இப்போ அதுக்கு மாம்சம் கொடுக்கப்பட்டது, அதுக்கு நரம்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ அது ஒரு பெரிய சேனையாய் மாறினது. கவனியுங்க, கவனியுங்க. அப்போ நம்ம கூட அநேக ஒரு உலர்ந்து போன தன்மையில் இருக்கிறோம். பாருங்க, இந்த ரத்த காயம் இருக்குது இல்லையா, அது கூட ஆறி போயிடும். அடிபட்டு ரத்தம் வந்தால் கூட என்ன பண்ணுறோம், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி மருந்தை போட்டு அது என்ன ஆகுது, ஆறுது இல்லை. ஆனால் அந்த வலியை கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் மனரீதியாய் நாம் காயப்படுத்தும் பொழுது அதை நமக்கு ஒரு பெரிய வலியை கொடுக்கும். தூக்கமே வராது ராத்திரியில், எங்கே சுற்றினாலும் அந்த எண்ணமாகவே இருக்கும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடந்துட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே. கவனிங்க. அப்போது நீங்கள் இதையே நாம் யோசித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் அது நம்முடைய எலும்புகளை உலர்ந்து போக பண்ணி கடைசியில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கட்டிடும். அப்போ ஆவியானவர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறது, கடந்த கால கசப்பான அனுபவங்களே நினச்சிட்டு உட்கார்ந்துருக்காம, மன மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதம். அந்த மனதில் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் பொழுது, 20ஆம் சங்கீதத்தில் கூட ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அப்போ அந்த மன மகிழ்ச்சி அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மகிழ்ச்சின்னு ஒன்றுமே உலகம் வேற எங்கேயோ போகுது. இப்போ மகிழ்ச்சினா எங்க? வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் என்னது? அதுக்குன்னு சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். குடிக்கணும், அந்த குடிக்கிறது தண்ணி ஜூஸு. தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷம். அப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்க சொல்றாரு, அந்த சந்தோஷம் எங்கிருந்து வரும்? கர்த்தருக்குள் சந்தோஷம். உலகம் சில சந்தோஷங்களை கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதற்காக நாம் கொடுக்க வேண்டிய வேலை ரொம்ப பெருசு. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான், ஆனா அதுக்காக பெரிய விலையை கொடுக்கணும். நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இவர் கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்னா உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷம். ஆனால் தான் பிலிப்பியர் நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். எப்படி இருக்குங்க? கர்த்தருக்குள் எப்படி இருக்கணுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளையா இருந்தன்னு சொன்னா கர்த்தருக்குள் உண்டாகிற சந்தோஷம். சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நம்ம இருதயத்தை சந்தோஷமாக நம்ம வைத்துக் கொள்ளும் பொழுது, ஆண்டவரே இப்படி சொன்னீரே, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறீரே. அதுதான் பாட்டு கூட பாடும்போது திரும்ப திரும்ப சில காரியங்களை பாடுறோம். அது கேட்க கேட்க நமக்குள்ள என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அப்போ அந்த மன மகிழ்ச்சி நமக்கு என்ன உண்டாகும்? ஒரு நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நமக்கு என்ன உண்டாகுது? ஔஷதம். சுகமாக்கும், குணமாக்கும், உன் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்கும்.
பிரச்சனைக்கு தீர்வு வேற எங்கேயும் தேடுறோம். பிரச்சனைக்கு தீர்வு வேற எங்கேயும் மேலே. அந்த பிரச்சனைக்கான தீர்வு உன் மனதிலே ஒளிந்து கொண்டு இருக்குது. உன் மனதை துக்கமாக வைத்துக் கொள்கிறாயா அல்லது கர்த்தருக்குள் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறாயா, அதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வைக்கிற ஒரு தேவ பிள்ளையா நீ இருப்பேன்னு சொன்னா, அந்த கர்த்தருக்குள் உண்டாகிற அந்த மன மகிழ்ச்சி உனக்கு ஒரு நல்ல ஔஷதமாய் மாறி எல்லா காயத்தையும் கட்டுகிறதா இருக்கிறது. பவுலும் சீலாவையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. நீங்கள் நினைக்கிற சிறைச்சாலை மாதிரி கிடையாது, அது மோசமான சிறைச்சாலை. அது அதுவும் இவங்களை போட்ட சிறைச்சாலை 3ஆம் அடுக்கு சிறைச்சாலை. கீழே தொழுமரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் பவுலும் சீலாவும் சூழ்நிலையை பார்க்கல. என்ன பண்ணாங்க? அவங்க கத்தரை பாடி கத்தரை துதித்தார்கள். என்ன நடந்தது? சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள உதவிக்கு அழைக்கல, இவங்கள உதவிக்கு அழைக்கல, தெரிஞ்சு அவங்களும் கூப்பிடல. அவங்க செஞ்ச காரியம் ஒன்றே ஒன்றா, கத்தரை பாடி துதித்தார்கள். சிறையிருப்பு மாட்டின. வெறும் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அரியாசனத்தில் உட்காருகிற ஒரு ராஜாவாய் மாறினதுக்கு காரணம் அவனுடைய மனதை அவன் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான். அதனுடைய விளைவு தான் 103ஆம் சங்கீதம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. யார்கிட்ட பேசுகிறான் அந்த வார்த்தையை? முதல் வசனம் என்ன? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அவன் மனதோடு அவன் பேசுகிறவனாக இருந்தான். அவர் செய்த உபகாரங்களை மறக்காத. என் ஆத்துமாவே ஏன் தியங்குகிறாய், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய். அவன் ஆத்துமாவை கேட்குறான், ஏன் கலங்குகிற? சைக்காலஜியில் கூட சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பயம் வந்தால் நம்முடைய ஹார்ட் அப்படி தட்டி ஆல் இஸ் வெல்னு சொன்ன ஒரு தைரியம் வரன்றாங்க. இதெல்லாம் பைபிள்லேருந்து எடுக்கப்பட்ட சத்தியம்தான். நீ ஆல் இஸ் வெல்னு சொல்கிறதுனால ஒன்றும் நடக்காது. என் கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மையை மாத்திரம் செய்வார். ஹல்லேலூயா. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. சொல்ல உபகாரங்களை மறக்காத. ஃபர்ஸ்ட் என்ன உபகாரம்? ஒன்றும் ஏசாமி சிலுவைக்கு வரல, ஆனால் சிலுவையை குறித்து 103ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாகும். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறவர் என்னுடைய ஆண்டவர். அப்போ அந்த மனதை கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ சும்மா அப்படி வாழ்ந்துட முடியாது. உங்களுடைய ஒத்துழைப்பு பங்களிப்பு இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன்றாரு. குழந்தையா நம்ம பிறந்தோம், இப்போ குழந்தையாவே இருக்கிறோமா? வளர்ந்துட்டோம் இல்லை? செல்வசரம் நானா குழந்தையா? அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட அப்படிதான். முன்னாடி வந்தீங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் நடந்தது வாழ்க்கை. இப்போ நீங்கள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தில் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியணும், வாக்கு தத்தங்களை குறித்து நல்லா தெளிவாக தெரியணும். அறிவு சொல்கிறாங்க, இப்போ கூட இந்த வாக்கு தத்தம் கொடுத்தா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறது ஆளு. நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவேன், முதலாவது வாக்கு தத்தங்களை குறித்ததான தெளிவு அவசியம். எது எனக்கு இப்போ தெரியுதோ இல்லையோ, முதலாவது ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் செய்வன் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறான்ற அந்த வாக்குத்தத்தத்தை குறித்த அறிவும் தெளிவும் எனக்கு அவசியம். பரலோக ராஜ்யத்தை பற்றி அப்புறமா யோசிக்கலாம். போக போகிறாங்க. ஆனால் இந்த உலகத்தை பாருங்கள், இயேசு சாமி சொன்ன ஓமையை பார்த்தீங்கன்னா, வெறும் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்ல ஓமை நல்லா கவனிச்சுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அவர் ஓமையாக பேசினார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எது? அவர் சொல்ல, ஏசாமி சொல்ல, சிலர் அங்கன்னுவாங்க, சிலர் இங்கன்னுவாங்க, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது, அது உங்களுக்குள்ளே இருக்குதுன்றார். ஆனால் பரலோக ராஜ்யத்தை பற்றி அப்படி சொல்ல, பரலோக ராஜ்யம் வரப்போகிறது. ஆமேன், அல்லேலூயா.
நான் இப்படி சொல்லலாமா? இதை உட்காந்து யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு வரியில் ஒரு யோசனை வந்துச்சு. என்னென்னா, எந்த ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு போக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பலாபலன்களை அனுபவிப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் பலாபலன் என்ன? பாவ மன்னிப்பு, சுகம், செழிப்பு, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், வெற்றி வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீ அங்கே போகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் அதுக்கு முன்னாடி, அந்த வசனத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்குது, அதை யாரும் கவனிக்கல. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ கர்த்தரை பற்றும் பயம் இருக்க வேண்டும், எனக்கு மரியாதை இருக்க வேண்டும், அவர் என் கூட இருக்கிறார் என்ற ஜாக்கிரதை இருக்க வேண்டும். அப்போதான் முடிவு உண்டாகும். எல்லாரும் சொல்லுவாங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அந்த சத்தியத்தையும் யோவான் 8:31 வாசிங்க. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்போ விடுதலையாக்கும்? எப்பங்க விடுதலையாக்கும்? உபதேசத்தில் நிலைத்து இருக்கும் போது. வேதம் கவனிங்க, வேதம் வெறும் வாக்குதத்தங்களால் நிரம்பினது மாத்திரமல்ல, வேதம் உபதேசங்களால் நிறைந்து இருக்கிறது. வாக்குதத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிற தேவ பிள்ளையாய் நாம் இருக்கணும். பாருங்க, நமக்கு இந்த பாவங்களை குறித்து ஒரு அவேர்னஸ் இல்லை. பாவம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. ஆனால் மூணாவதாக ஒன்று சேர்க்குறான், அதை பற்றி எந்த பிரசங்க யாரும் பேசலை. ஜீவனத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை. ஏன்னா இது இருக்கிறதே தெரியாதுங்க. இந்த பாவம், இந்த ஜீவனத்தின் பெருமை இருக்குது பார்த்தீங்களா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ. அப்போ ஜீவனத்தின் பெருமை என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் கேட்கிற வார்த்தை மனுஷ வார்த்தை அல்ல, அது தேவ வார்த்தை. மனுஷ வார்த்தையை எடுத்துக்கொள்ளாம அதை தேவ வார்த்தையாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அநேக நல் யோசனை செய்து யுத்தம் பண்ண, அநேக ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் கிடைக்கும் வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஜீவனத்துக்கு யாருக்கும் ஆலோசனை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அடிக்கடிக்கு சொல்கிறது தான், அவர் ஒரு ஓம்னி வண்டி ஓட்டின்னு இருந்தார். என்ன வண்டி? ஓம்னி. இப்போலாம் இருக்குதான்னு தெரில. அவருடைய வேலை என்னென்னா, இங்கேருந்து பொரசவாக்கத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் விடுவார். காலையில் கிளம்புவார். அவர் வண்டியில் பார்த்தீங்கன்னா எலும்பு குண்டு மாதிரி ஒரு படத்தை போட்டு பின்னாடி நோ அட்வைஸ்ன்னு எழுதி வச்சுருப்பார். நான் எழுதி வச்சுருப்பார், கவனிக்கிறீங்களா? நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அந்த வண்டியை. அப்போ பார்த்துங்களுக்கு அதில் என்ன எழுதியிருப்பார் கீழே? யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாதான். கவனிங்க. இன்னைக்கு நான் இது ஒரு பெரிய பாவம்னு நிறைய பேருக்கு தெரியல. ஜீவனத்தின் பெருமை எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நிறைய பேர் நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். நேற்று கூட பாருங்கள், ஏதோ நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் சில போஸ்ட்டுகள் போடும்போது ஏதோ சுய விளம்பரத்துக்காக போடலை, ஆவியாளர் நமக்குள்ளே ஏவுகிற காரியங்களை தான் போடுறோம். தசம பாகத்தை பற்றி போட்டேன் நேற்று ஒன்று. அது ஒரு போஸ்ட்டு ரெடி பண்ணி போட்டோம். அது போட்டோன்னே கம்பல்சரி ஒருத்தர் வந்துடுவார், இது ஆசாரியர்களுக்கு சொல்லப்படுவா, வாக்குவாதம் பண்ணலான்றார். நான் வாக்குவாதம் பண்ணுறது வரல, அமைதியாக தான் இருந்தேன் கொஞ்சம் நேரம். அது மாதிரி சகோதரர்கள்லாம் வந்துட்டாங்க. உண்மைதான், ஆசாரியர்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. மல்கியாவின் புஸ்தகம், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஆசாரியர்களுக்கு தான் எழுதப்பட்டது, உண்மைதான். ஆனால் வெளிப்படுத்தல் 1:6 என்ன சொல்றதுன்னா, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களரை நம்மை கழுவி பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களாக, அப்புறம் அது தெரியல,
என்ன நினைப்பணும், எல்லாம் எனக்கு தெரியும், வா வாக்குவாதம் பண்ணலாம். கிறிஸ்தவம் வாக்குவாதம் பண்ணுறதுல இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் சொல்கிறேன், இது நான் போட்டதுனால எனக்கும் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ ஒரு மனிதன் எனக்கு எல்லாம் தெரியும், யார் எனக்கு சொல்லக்கூடாது என்கிற நிலைக்கு வரானோ, விழுகிறதுக்கு முன்பாக அகந்த வரும்னு பைபிள் சொல்லுது. ஒருத்தன் விழுந்து போகிறானா அவனை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், அவனுக்கு முன்னாடி அகந்த வரும். எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு அட்வைஸே பண்ணக்கூடாது யாரும். இது மிகப்பெரிய பாவம் வேதம் அங்கே சுட்டியே காட்டுகிறது. அப்போ பாருங்க, இந்த நாட்கள் நமக்கு என்ன தேவை? மன மகிழ்ச்சி தேவை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சி கொள்ளுகிற பிள்ளையாக நீ இருப்பான்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி ஒரு நல்ல ஔஷதமாக மாறும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்ற, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இரு. அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா இது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தை சொல்லுகிறது. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தீரணுமா, வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் தீரணுமா? இவ்வளோ சகோதரி சொன்னாங்க, ஒரு ஜெபம் பண்ண சொன்னாங்க. என்ன குறிப்பு சொன்னாங்க? என்ன ஜோரனே கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் அப்படிப்பட்ட பாதையில் என்னன்னு தெரியலங்க. ஆனால் என்னென்ன கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பிரச்சனையாக இருக்குது. போகிற இடத்துலலாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒன்று என்ன அழகழித்துட்டு இருக்குது. போகிற இடத்துல உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள்ளே இருக்குது. என் பிரச்சனையை கேட்கக்கூட ஆள் இல்லை. ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவர் சொல்கிறேம்மா உனக்கு ஒன்றும் இல்லைன்றார். ஒரு ஊழியக்காரர்கிட்ட போனால் அவரும் ஒன்றும் இல்லைண்ணா. சில ஊழியக்காரர்கிட்ட போகவே கூடாது, உனக்கு ஒன்றும் இல்லைனா கூட ஏதோ இருக்குதுன்றவாங்க. அவ்வளோதான், கோழியை கூண்டில் போட்டு அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. ஒன்று பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா உன் மனதை மகிழ்ச்சியாக வைக்கிற வேலையில் இருக்குது. அவன் மனதை மகிழ்ச்சியாக வைக்கணும்னா நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்தாதான் மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஔஷதமாக மாறும். எப்படிப்பட்ட காயத்துக்கும் மருந்து உண்டு, எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு அவர்கிட்ட தீர்வு உண்டு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிறவர். சுலபமாக நீங்கள் வெளியே வரலாம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக பேசுவார். நீங்கள் போய் மல்லுக்கு நிற்கிறதுனால ஒன்றுமே ஆக போவதில்லை. அப்போ அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15:13. ரோமர் 15:13. நம்பிக்கையின் தேவன் நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தினால் உங்களை எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்புவாராக. வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். அப்போ எங்க சந்தோஷம், சமாதானம், இந்த நம்பிக்கை, அந்த உலர்ந்து போன தன்மை எப்போ ஒரு மாற்றம் வருது? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. கவனிங்க கவனிங்க, பரிசுத்த ஆவியினுடைய அந்த பலன், இந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் இதுக்குள்ள நாம் கடந்து வராத வரைக்கும் அங்கே ஒரு மன மகிழ்ச்சி அங்கே உண்டாகும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை என்னாகுதான்? பெருகுது. அந்த மனசோர்வு எப்படி உண்டாகுது? நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. அப்போ பரிசுத்தாவின் பலத்தின் அவங்க நேரம் கொடுக்கப்பட வேண்டும். வெறும் நீங்கள் காணிக்கை போன மாதம் காணிக்கை பற்றி அதிகமாக பேசணும். இப்போ இந்த மாதம் என்ன சொல்கிறோம்? உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேர் நேரம் கிடைச்சா ஜெபம் பண்ணுவாங்க, அது பரவாயில்ல, ஏற்றுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. தனிமையாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, இருவராக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் பற்றி கூட நீ சொல்லும் போது சொன்ன இல்லையா, நேராக போய் ஜெபம் பண்ணக்கூடாது, அமைதியாக உட்காரணும்.
ஆண்டவர் ஆரம்பிப்பார் ஜெபத்தை அதுக்கு மேலே. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். முறிந்த ஆவி எலும்புகளை உலர்ந்து போக பண்ணும். ஆனால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சினது நல்ல ஔஷதம். அப்போ அந்த மன மகிழ்ச்சினா எதை சொல்லுது? உலகம் கொடுக்குற மகிழ்ச்சியை பற்றி சொல்லலை. உலகம் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சிக்கு ஒரு விலையை கொடுக்கணும், எதையாவது இழந்து போகணும். ஆனால் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றார் பவுல். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். அப்போது இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற நல்ல ஆலோசனை என்னென்னா, தனிப்பட்ட ஜெபத்தை அதிகப்படுத்து. தனிமையாக ஜெபம் பண்ண, குடும்பமாக ஜெபம் பண்ண, 2 பேராக சகோதர சகோதரியாக ஜெபம் பண்ண, சகோதரிகளோடு ஜெபம் பண்ண, சகோதரர்களோடு ஜெபம் பண்ண. ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தனிமையாக போ. பரிசுத்த ஆவியினுடைய பலன் உங்கள் மேலே நிறைவேறட்டும். அந்த பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஔஷதமாக மாறும். இந்த மாதமும் நான் அதை தான் சொல்கிறேன், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இப்படி காணிக்கை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கண்ணீர் தான் இருக்கும். அதே போல் உன் நேரத்தை கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கண்ணீர் இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அந்த நேரத்தில் தான் சொந்தக்காரர் வருவாங்க, இல்லை அந்த நேரத்தில் தான் எதாவது விழாவுக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் நல்ல பிரியாணி குக்கரில் வெந்து அந்த 3வது விசில் அடித்து அந்த வாசனை மூக்க தொலைக்கும். கொஞ்சம் கஷ்டம் தானே அது. ஆனால் அந்த கண்ணீரோட நீ உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக விதைச்சேன்னா கர்த்தர் உன்னை கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். இந்த மாதம் கூட எப்படிப்பட்ட பிரச்சனையில் வந்திருக்கிற பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையா, உறவினர்கள் மூலமாக பிரச்சனையா, அது சரீர சுகவீனத்தின் மூலமாக பிரச்சனையா, வேலையில் சரியான வருமானம் இல்லாத பிரச்சனையா, இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோங்கிற பிரச்சனையா, தீர்வு இங்கே இருக்குது, தேவ சமூகத்தில் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. அறை வீட்டுக்குள் பிரவேசி, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ அந்தரங்கத்தில் பிதாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவர் கொடுக்குற பலனை வெளியரங்கமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்களே உங்ககிட்ட வந்து சமாதானமாகும்படி செய்வார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆமென். பலவீனமா டாக்டர்கிட்ட போங்க, மாத்திரை பழம்லாம் வேணான்னு சொல்ல, நான் டாக்டர்கிட்டே போவேனான்லாம் சொல்ல. ஆனால் அந்த நேரத்தில் தனிமையாக அவனுடைய சமூகத்தில் வா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற பலத்தை பெற்றுக்கொள். 2 கிட்னி இல்லாமல் ஒரு மனுஷனால் உயிரோடு ஊழியம் செய்ய முடிஞ்சு பல பாடல்களை எழுதினாருன்னு சொன்னால் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க ஆரம்பிக்கும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிற வரைக்கும் தாங்க அப்படியே கஷ்டமாக இருக்கும், ஐயோ போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே தாண்டி உள்ளே போய் உக்காந்துட்டீங்க, நேரம் போகிறதே தெரியாது. ஆமென் சொல்லுங்கள், ஹல்லேலூயா சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கணும். நான் இப்படி சொல்லலாமா? ஏன் நிறைய பிரச்சனைக்கு ஒன்றும் தீர்வு உண்டாகலை? உன் வெற்றிக்கான இடமே உன் தனிப்பட்ட ஜபத்தில் இருக்குது. நீ குழுவாக கூடி ஜபிக்கிற ஜபம், குழுவாக ஏன் கூடி ஜபம் பண்ணுறோம்? குழுவாக கூடி ஜபம் பண்ணும்போது தான் அந்த ஜப ஆவி ஆக்டிவேட்டாக பண்ணப்படும். ஆக்டிவேட் பண்ணப்பட்டால் தனிப்பட்ட ஜபம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னொரு தடவை அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ரோமரில் நம்பிக்கையின் தேவன், அதை மாத்திரம் வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியின் பலன். ஆமென். ஹல்லேலூயா. உட்காந்து ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து தெரிஞ்ச ஒரு பாட்டை பாடி, உனக்கு தெரிஞ்ச ஒரு வசனத்தை சொல்லி ஆவியில் கொஞ்ச நேரம் நிறைஞ்சி ஜெபம் பண்ணி பாரு.
நான் இரவு ஜபத்தில் கூட சொன்னேன். ஒரு நாள் நான் காலையில் எழுந்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். அப்படி அந்த சந்திரா ஸ்டோர்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அது வாசலில் வயசானவர் வீட்டிலேருந்து துரத்தி விட்டுக்கிறாங்க போல அவரை. இப்போ இல்லை, ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்தேன் அவர். அதோட பார்க்கல. அதிகாலை ஒரு 4:30 மணி இருக்கும். அது வீட்டை விட்டு துரத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த பிளாட்ஃபார்மில் படுத்துருக்கிற தாத்தா முழங்கால நின்று ஜெபம் பண்ணுறதை பார்த்து, முழங்கால நின்று ஜெபம் பண்ணுறதை பார்த்து, வயசானவர் நினச்சிக்கலாம், கடவுளை என்ன கைவிட்டாரு, இந்த பிள்ளைங்கள என்ன கைவிட்டாங்க, நான் நடுத்தருவில் இருக்கிறேன், எனக்கு ஜெபம் ஒரு தேவையாக நினச்சிருக்கலாம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடினா. தப்பாக நினைக்காதீங்க, இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு. நமக்கு என்ன கேடு? நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு. கொடுத்துருக்காரா இல்லையா? ஆண்டவர் கொடுத்துருக்காரா இல்லையா? ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. இதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றியை பார்ப்பீங்க, பெரிய லாபத்தை பார்ப்பீங்க, தடைப்பட்டதெல்லாம் வாய்க்கிறத பார்ப்பீங்க. மன மகிழ்ச்சி உனக்கு ஒரு நல்ல ஔஷதம். கண்களை மூடலாமா எல்லாரும்? உன் நேரத்தை ஆண்டவருக்கு கொடு. உலகத்துக்காக நீ கொடுத்ததெல்லாம் போதும். எது எதுக்கோ ஒரு நேரத்தை கொடுத்த, அதனால உனக்கு என்ன லாபம் கண்ட? அடி மேலே அடி, நஷ்டத்தின் மேல் நஷ்டம், வியாதி மேலே வியாதி, பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்குள் நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தில் ஆண்டவர் நிரப்புவாராக. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. உன் வீடு வெறும் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நீ படுத்துக்கொள்றதுக்குமா அல்ல. பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் இந்த ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலேயே உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே போயிடுவியா? உன் பிரச்சனைக்கு தீர்வு வேணவா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா? முடிவு கர்த்தருடைய கையில் இருக்குது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெபம், குழுவா கூடி ஜெபமும் அதிகப்படுத்துங்க. உன் நேரத்தை கர்த்தருக்கென்று கொடு. உலகத்துக்காக நீ கொடுத்தது போதும். ஊருக்கு அதை பேசுறதுக்கு நீ கொடுத்தது போதும். அங்கே உட்காந்து பேசுறது, இங்கே உட்காந்து பேசுறது, இதுதான் குடும்பத்தில் சாபத்தையே கொண்டு வந்து வச்சிருக்குது. கர்த்தரோடு பேசு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்திலே நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியினால் பலத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுவோம், ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்களை அர்ப்பணிங்க. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உள்ளவன் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். போதும், இத்தனை நாள் உன் இஷ்டமா நீ ஓடினது போதும், வாழ்ந்தது போதும். காலம் சமீபமாயிற்று. அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர்கள் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்பு என்று கட்டளை கொடுக்கிறார். எபேசு சபையை போல ஆதியில் இருக்க அன்பை விட்ட உன்ன ஆண்டவர் மனம் திரும்பும்படி அழைக்கிறார். ஜீவ விருட்சத்தின் பலனை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண வேணாம். ஜபத்தில் போய் அமைதியாக உட்காருங்க. நல்ல முகத்தை நல்லா கழுவிக்கிட்டு, நான் சொல்கிறேன், நல்லா சோப்பெல்லாம் எடுத்து நல்லா முகம்லாம் நல்லா கழுவிக்கிட்டு. ஏன் அந்த முகத்தை கழுசனா? அப்படி ஒரு சில்னஸ் கிடைக்கும், அது ஒரு கூலாக இருக்கும். அப்படியே ஒரு ஃபேனை போட்டு அப்படியே உட்காரு, அமைதியாக உட்காருங்க. முழங்கால் படியிட முடியும், முழங்கால் படியிடுங்க. கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருங்க. பரிசுத்த ஆவியாளர் உங்கள் நாக்கை தொடுவார் வந்து அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பா. அவர் என்னென்ன சொல்லி ஜெபம் பண்ண வைக்கிறார் அப்படியே சொல்லி, இது ஏதோ மாம்சத்தில் பேசுதுன்னு நினைக்காதீங்க. அந்த ஆவியானவர் உங்கள் நாக்கை பயன்படுத்துகிறார். அப்போ அப்படியே அந்த ஜெபத்தை அப்படியே என்ன எப்படி நடத்துகிறாரோ அப்படியே போங்க, போயிட்டே இருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. மன மகிழ்ச்சி உனக்கு ஒரு நல்ல ஔஷதமாய் மாறும். பவுலும் சீலாவும் பரிசுத்தாவின் பலத்தினாலே நிரப்பப்பட்டார்கள். சிறையிருப்பு மாறினது. நம்முடைய வியாதி என்கிற சிறையிருப்பு, கடன் பிரச்சனை என்கிற சிறையிருப்பு, தரித்திரம் என்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே மண்டை வருகிறோம். இந்த காலை வேளையில் கூட இந்த மாதத்தின் துவக்கத்திலே நம்முடைய ஆலோசனை நீர் எங்களுக்கு அனுப்பி தந்ததுக்காக கூட ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவி எலும்புகளை உலரப்பன். நாங்கள் முறிந்த ஆவியோடு காணப்படுகிறோம். ஏன்னா தேவை ரொம்ப இருக்குது, எங்கள் பிரச்சனை ரொம்ப. ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் அப்படி மேலே எழும்புனா சுற்றி இருக்கிறவங்க எங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்க. நாங்கள் செய்யாததெல்லாம் செஞ்சோன்னு சொல்கிறாங்க. எங்களை பற்றி தப்பு தப்பாக எங்கள் காதில் விழுகிற மாதிரியே பேசுகிறாங்க. எங்கிட்ட சண்டைக்கு கூட வராங்க. ஆண்டவரே, மனதை காயப்படுத்துகிறாங்க. ஆனால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்டோம். இப்படி சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். தனிப்பட்ட ஜெபத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஒரு மனுஷர் வசனமாக எடுத்துக்கொள்ளாமல் இதை தேவ வசனமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆலோசனையை, இந்த செய்தியை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்தோம், கேட்டோம், மறந்தோன்னு போகாதபடிக்கு இந்த வசனம், இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஊடுருவட்டும். வேதத்தை வாசிக்கவும், வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நீ செய்த உபகாரங்களை மறவாமல் ஜெபிக்கவும். கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம், ஆண்டவரே வியாதியை குணமாக்க, பணத்தை கொடுக்க, அது கடன் பிரச்சனை, அந்த ஆசீர்வாதம் கொடுக்கல. ஆண்டவரே, உமக்கென்று நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிற கிருபையை தாங்க அந்த பிள்ளைகளுக்கு. அது வந்துட்டாவே எல்லாம் பின்னாடி வந்துடும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் இவருடைய பின்தொடரட்டும். பிரச்சனையோடு கஷ்டத்தோடு வந்த தேவ பிள்ளைகளுக்கு கூட இந்த ஆலோசனை உதவியாக இருக்கட்டும். செய்வன வச்சுட்டாங்க, ஒரே பயமாக இருக்குது. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை தேடி அபிஷேகத்தில் நிரம்பு. அந்த செய்வன கூட உன் மேலே பழிக்காது. பிசாசு நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான். எல்லா துதி, எல்லா கனம், மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.